ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் ரெட் பாஸ்தா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஒரு தடவை நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பாஸ்தா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் போய் பாஸ்தா சாஸ் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா சாஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 6-7 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வெங்காயம், ஒரு 5 பூண்டு. இந்த பூண்டு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 6-7 கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது இது ஃப்ரெஷ்ஷான பேசில் லீஃபு. இது கூடவே ஃப்ரெஷ் ஆரகானோ லீவ்ஸும் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் போட்டு பாஸ்தா சாஸ் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தடவை கிடைச்சதுனால நான் ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி இட்டாலியன் ஹெர்ப் மிக்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிட்டு கூட இந்த பாஸ்தா சாஸ் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது சில்லி ஃப்ளேக்ஸு. இது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நம்ம வீட்டில் இருக்க சிவப்பு மிளகாவை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி க்ரஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வினிகரும் எடுத்துக்கோங்க. இப்போது சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தக்காளி பழத்தை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு இந்த தக்காளி பழத்தினோட அடி பாகத்தில் இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடு போடுறதுனால தக்காளி பழம் நல்லா சீக்கிரமாக உள்ள வரைக்கும் வெந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் தக்காளி பழம் நல்லா முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகும்போது நடுவில் ஒரு 2-3 தடவை இந்த தக்காளி பழத்தை திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்திருக்கும். மேலே தக்காளி பழம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி பழம் நல்லா வெந்ததும் இது நார்மல் வாட்டரில் நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் மாற்றிடுங்க. இந்த சூடான தக்காளி பழம் இந்த தண்ணியில் போடுறதுனால பழம் சீக்கிரமாக ஆறிடும். அதே சமயம் தோலும் கொஞ்சம் சுருங்கி வரும். அதனால் தோல் உரிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த தக்காளி பழத்தில் இருந்து தோலை நம்ம உரிச்சி எடுத்துடலாம். பொதுவாகவே தக்காளி பழம் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வெந்ததுக்கப்புறமா தோல் மட்டும் தனியாகவே உருண்டுட்டு அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் அது ரொம்பவே மசியாது. அதனால் இந்த சாஸ் செய்கிறதுக்கு நம்ம இந்த தக்காளி தோலை நம்ம எடுத்துட போகிறோம். நம்ம வேக வைக்கும்போது தக்காளியை கட் பண்ணி போட்டதுனால இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி தோலை உரிச்சி எடுக்க முடியுது. இதே மாதிரி நீங்கள் எல்லா பழத்துலேருந்தும் தக்காளி தோலை உரிச்சி எடுத்துருங்க. எல்லா பழத்துலேயும் தோல் இந்த மாதிரி உரிச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லா தக்காளியுமே அரைக்காமல் ஒரு 1/2 கப் அளவு தக்காளியை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதை நம்ம சாஸில் அப்படியே சேர்த்திக்கலாம். ஏன்னா சாஸில் அங்கங்கே பார்த்திங்கன்னா தக்காளி பீசஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது இந்த அளவு தக்காளியை அரைக்காமல் அப்படியே எடுத்து வச்சிடுங்க. அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து செஞ்சோம்னா தான் அந்த இட்டாலியன் ஃப்ளேவரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் சேர்த்திக்கோங்க. பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்திட்டு இதையும் நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம தனியாக தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்ச பேசிலையும் ஆரகானோவையும் நல்லா பொடியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
நீங்கள் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கடையில் கிடைக்கிற அந்த இட்டாலியன் ஹெர்ப் மிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது வந்து நீங்கள் டைரெக்டாகவே இந்த 10 நிமிஷம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறதுனால அந்த ஸ்மெல் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துட்டு இன்னும் நல்லா ஜூஸியாக நல்லா இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பாருங்கள், தண்ணிலாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக திக்காக ஆகிருக்கு. இப்போ இதனோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசிலும் ஆரெகனோ லீவ்ஸும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இட்டாலியன் ஹெர்ப் மிக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பாஸ்தா சாஸனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப வந்து அட்டகாசமாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வந்து சாஸ் நல்லா திக்காயிட்டு நல்லா இன்னும் வாசனையோட அந்த லீவ்ஸ் எல்லாம் குக் ஆகிட்டு இன்னும் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் இந்த ரெட் பாஸ்தா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் உடனே பாஸ்தா செஞ்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த பாஸ்தா சாஸ் வந்து கடையில் வாங்காமல் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.